முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கும் நிர்வாகம் மற்றும் காலத்திற்குள் செயல்படுத்துவதை உறுதி செய்வதில் பரிவேஷ் 2.0 டிஜிட்டல் தளம் முக்கிய பங்காற்றுகிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. ஆண்டு தொடங்கப்பட்ட பிரகதி என்பது முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கும் நிர்வாகம் மற்றும் காலத்திற்குள் செயல்படுத்தல் ஆகியவற்றை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான நிர்வாக தளமாகும். இதன் மூலம் பிரதமர், மத்திய அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளிடையே நேரடி தொடர்பு ஏற்படுகிறது. இதன் நோக்கம் தெளிவானது: தடைகளை அகற்றுவது, புகார்களை தீர்ப்பது மற்றும் பெரிய திட்டங்களை காலத்திற்குள் முடிப்பது. இந்த செயல்முறையில் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. பரிவேஷ் 2.0 போன்ற டிஜிட்டல் தளங்கள் மூலம் சுற்றுச்சூழல், வனம், வனவிலங்கு மற்றும் CRZ தொடர்பான அனுமதிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் பல துறைகளில் அனுமதி பெற வேண்டிய கால அளவு கணிசமாக குறைந்துள்ளது. பிரகதியின் ஊக்கத்தால் முதலில் பிரகதி திட்டங்களை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டல் பின்னர் அனைவருக்கும் பயன்படுத்தும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டது. அந்த அமைச்சகம் பரிவேஷ் போர்ட்டல் என்ற பெயரில் இந்த தளத்தை உருவாக்கியது. இது உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சராக அமைந்தது. சில காரணங்களால் கூடுதல் இணக்கங்கள் அல்லது ஒழுங்குமுறை அனுமதிகள் தேவைப்பட்ட முன்மொழிவுகள் அவை காலத்திற்குள் மற்றும் திறம்பட நடைபெறுகிறதா என்பதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திட்டங்களில் பணியாற்றும் போது சூழல் அமைப்பில் என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அதை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இதற்காக அமைச்சகம் விரிவாக பணியாற்றி இடைச்சூழல் அமைப்பை மேம்படுத்த பரிவேஷ் 2.0 போர்ட்டலை அறிமுகப்படுத்தியது. 2015-2025 காலகட்டத்தில் நடைபெற்ற பிரகதி மதிப்பாய்வுகளில் நிலக்கரி, ரயில்வே, மின்சாரம், எஃகு, சாலை போக்குவரத்து, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு, துறைமுகங்கள், அணு ஆற்றல் மற்றும் நீர்வள அமைச்சகங்கள் போன்ற முக்கிய அமைச்சகங்களின் திட்டங்கள் இடம்பெற்றன. இதனால் ஒருங்கிணைப்பு மேம்பட்டு பிரச்சனைகளுக்கு காலத்திற்குள் தீர்வு கிடைத்தது. உங்களுக்கு நெடுஞ்சாலை, துறைமுகம், ஏர்போர்ட், உலோக தொழிற்சாலை மற்றும் சுரங்கம், அணுமின் நிலையங்கள் ஆகியவற்றை உருவாக்க வேண்டுமெனில் ஏதோ ஒரு வகையில் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தோடு தொடர்புபடுத்த வேண்டியுள்ளது. அது மிகவும் அவசியமானதும் கூட. ஏனெனில் நம்முடைய பிரகதி என்பது இயற்கையோடு கூடியது. இதனை காக்கும் பொறுப்பும் நம்முடையது. எனவே நாம் எந்த திட்டத்தை கையெடுத்தாலும் தனியார் துறை, அமைச்சகம், பொதுத்துறை, மாநில அரசு என அனைவரும் எளிய முறையில் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். சிஸ்டம் को ஈஸிலி एक्सेस कर सकें. பரிவேஷ் 2.0வில் இன்னும் பல சிறப்பம்சங்களும் உள்ளன. ஒரு திட்டத்தை இங்கு செயல்படுத்த வேண்டுமானால் அதற்கு வனம், வனவிலங்கு, CRZ அல்லது சுற்றுச்சூழல் அனுமதி தேவையா, எந்த வகை அனுமதி தேவை, அதனுடைய நடைமுறைகள் என்ன என்பதனை இந்த தளத்தின் மூலம் தெளிவாக அறிய முடிகிறது. तो यहाँ हमको फॉरेस्ट, वाइल्ड लाइफ, CRZ या एनवायरमेंटल क्लियरेंस की जरूरत होगी या किस तरह की क्लियरेंस की जरूरत होगी और उसकी क्या प्रक्रियाएं हैं. பிரகதியுடன் இணைந்து தீப்தி கீழ் செயல்படும் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் குரூப் பெரிய அரசு, தனியார் மற்றும் PPP திட்டங்களை விரைவாக முன்னெடுக்க உதவுகிறது. PMG நிலம் கையகப்படுத்தல், விதிமுறைகள் தொடர்பான அனுமதிகள் மற்றும் அமைச்சகங்களுக்கிடையிலான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் செயல்படுகிறது. மேலும் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்துடன் இணைந்து பணியாற்றுகிறது. இதன் விளைவுகள் தெளிவாக காணப்படுகின்றன. 2026 ஆண்டின் தொடக்கம் வரை PMG போர்ட்டலில் எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை. இது செயலில் ஈடுபடும் ஆட்சி மற்றும் மேம்பட்ட ஒருங்கிணைப்பின் வெற்றியை வெளிப்படுத்துகிறது. எளிமையான மற்றும் திட்டமிட்ட நிர்வாகத்தின் மூலம் இந்தியாவின் அடித்தள வசதிகள் வேகமாக முன்னேறி வருவதற்கான தெளிவான சான்றாக இது திகழ்கிறது. தாபஸ் பட்டாச்சார்யாவின் அறிக்கை, DD நியூஸ்.